காஃபி ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பிஸ்கெட் செஞ்சு சாப்பிட பாருங்கள். விடவே மாட்டீங்க. ஏன்னா காஃபி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு ஐசிங் சுகர் போட்டுக்கலாம். பவுடர் சுகரும் சொல்லுவாங்க. இது 2மே போட்டு நல்லா வந்து பீட்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரையும் எடுத்துக்க வேண்டியதா. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பண்ணிங்கனாவே வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸ்பூன் வச்சு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி 2மே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். பட்டரும் ஐசிங் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி நைஸ் ஆனவுடனே எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துட்டு அது கூட என்னென்ன பொருள் போடுறோன்னு பார்க்கலாம். நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா மாவு போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர், அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் காஃபி தூள் பிடிக்குமோ அது போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு பேக்கிங் பவுடரும் போட்டுக்க வேண்டியது தான். போட்டு கார்ன் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு இப்போ இது எல்லாமே வந்து கட்டிலாம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிட்டா கல் மாதிரி இருக்காது. பிஸ்கெட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கார்ன் மாவு போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் பிஸ்கெட்டு. நல்லாயிருக்கும் கார்ன் மாவு போட்டு செய்யும்போது. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரே சைஸ் பாலாக எல்லாமே உருட்டி எடுத்துக்கணும். நான் வந்து அந்த காப்பி கொட்டை இருக்குல்ல அந்த ஷேப்பில் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இது எல்லாமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சும்மா இந்த மாதிரி உருட்டிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு கோடு போட்டாவே இந்த மாதிரி வந்தது. ஓடிஜி வந்து நான் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ பிஸ்கெட் ட்ரே எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியது தான். நான் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு ஓடிஜிக்கும் ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டு. 160 வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நல்லாவே வந்து பேக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எப்படி எடுத்தே காமிக்கிறேன். நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு வந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லாவே வந்து பேக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் உடைச்சே காமிக்கிறேன். நல்லாயிருக்கு. நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராகவே இருக்கும். காஃபி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் சாப்பிடுவாங்க. என்னோட அளவு எல்லாமே நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.